சேனல் சார்பாக ஏவிஎன் ஸ்டுடியோவிலிருந்து ஒரு நேர்காணல். யாரிடம் என்றால் திரு சிவகுரு அவர்கள். ஒரு பாடகர், மேடை பாடகர் மட்டுமல்ல, ஆல்பம் பாடகரும் கூட. அவரிடம்தான் இந்த நேர்காணல் நம்ம கேட்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஸ்டுடியோக்கு வந்தது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். உங்களோட சில கேள்விகள் கேட்கலாம் என்று எங்களுடைய ஏவிஎன் ரியல் ஸ்டுடியோவில் இப்படி ஒரு அருமையான யூடியூப் சேனலில் பல கலைஞர்களை அழைத்து இப்படி ஒரு பேட்டி காணல் எடுப்பது ஒரு மிக சிறப்பான விஷயம். ரொம்ப சந்தோஷம். முதல்ல ஏவிஎன் ஸ்டுடியோக்கு ஒரு வார்த்தைகளை தெரிவித்து கொள்கிறேன். நன்றி சார். இப்போ உங்களுக்கு பல முகங்கள் உங்களுக்கு இருக்குது. ஆன்மீகத்தில் நீங்கள் யூடியூப் இருக்கீங்க, எஃப்எம் இருக்குது உங்களுக்கு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா பாடுறீங்க, மேடை பாடகர். அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது ஐடியா இருக்கா? வேறு எதையாவது கால் பதிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்குதா உங்களுக்கு? முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இசை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி திரைப்படத்தில் சில வருடங்கள் பணியாற்றிய ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இசை, நடனம் மற்றும் நடிப்பு திறமைகளே கொண்டு தான் நீங்கள் இந்த இசையில் லாஸ்ட்டாக முடிச்சிருக்கேன். சூப்பர். இசை என்பது பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு செயல்களையும் ஊக்குவிக்கக்கூடியதாக அமையக்கூடியது அந்த இசை. உண்மை. புரியுதுங்களா? பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இசை அத்தனை பேருடைய ஒவ்வொரு நிலைகளையும் மாற்றி தரக்கூடியது இந்த இசை. இந்த இசைத்துறையில் நான் கால் பதிச்சே இதில் ஒரு படியாக முன்னேறி நம்ம மற்றவர்களும் இந்த படிக்கட்டுகளில் அவர்களையும் சேர்த்து அழைத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோளாக தான் இந்த இசை பயணத்தில் நான் வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இந்த இசையில் ஒவ்வொரு திறமையை கொண்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே யாருமே ஒருத்தர் சலிச்சவங்க எல்லாருமே நல்ல திறமைசாலிகள் தான். அனைவருமே இசைத்துறையில் இருக்காங்கனாக்கா ஒவ்வொரு பாடலும் அவருக்குள்ளே இருந்து கொண்டு தான் இருக்கும். அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. என்னோட இசை பயணத்தை பார்த்தீங்கன்னா அப்படிதான். ஒரு கலையை விட்ட பிறகு இன்னொரு கலைக்கு தொடர்ந்து வந்தேன். நான் முதல்ல நடிப்பு, 2வது நடனம், 3வதாக இசை. சூப்பர். அப்படி தான் வந்திருக்கிறேன். சினிமா துறையில் குறைஞ்சபட்சம் ஒரு 14 வருஷ காலங்கள் நான் அனுபவிச்சிருக்கிறேன். சினிமா துறையில் இருந்திருக்கேன். மேடை நாடகங்கள், ஸ்டார் ரைட்டு, பல முன்னணி நடிகர்கள் கூடலாம் சில மேடை நாடகங்கள்லாம் நடிச்சிருக்கேன். சூப்பர். அவர்கள் கூட உள்ள ஒரு சில அனுபவங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர்களுடையும் இசை என்பது என்னுடையும் தொடர்ந்து வர வேண்டும் என்பதற்காகவும் மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் இதில் இணைத்து அவர்களுக்கும் ஊக்குவித்து அவர்களையும் ஒரு படிக்கல்லாக மேலே எழுப்ப வேண்டும் என்பதற்காக தான் முழு மனதாக இந்த இசைத்துறையில் நான் கலந்து கொண்டு கண்டிப்பாக எங்களுடைய வாழ்த்துக்களும் கூட. இதில் நிச்சயமாக இதுபோல் ஒரு அருமையான ஒரு காணொலிகளை எடுத்து நீங்கள் வெளியிட்டு மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டு வெளியிடுவது மற்றற்ற மகிழ்ச்சி எடுக்கணும். ஏவிஎம் ஸ்டுடியோ நிறுவனத்தார் திரு வினோத் நேதாஜி மற்றும் அபிஷேக் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன்.